நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களை நாம யோசிச்சு வருத்தப்படுவோம். இவங்க மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நான் என்னைக்கோ வாழ்க்கையில பெரிய ஆளா இருப்பேன். இந்த இடத்துல மட்டும் எனக்கு அது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி நகர்ந்திருக்கும். அவங்க இந்த உதவி எனக்கு செய்யாம போனதாலதான் என்னுடைய வாழ்க்கையில என்னால வளர முடியல. இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனசுல ஒவ்வொரு காலகட்டத்துல எட்டி பார்க்கும். இந்த விதமான எண்ணங்கள் நமக்கு வரும்போது ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் நாம் நிறுத்த வேண்டும். இந்த உலகத்துல யாராலையும் யாருக்கும் எல்லா விதத்திலையும் உதவிடவும் முடியாது, உறுதுணையாவும் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நம்முடைய தனிப்பட்ட தேடல் மற்றும் முயற்சியால தான் நாம் சிலவற்றை அடைந்தாக வேண்டும். நாம செய்ய வேண்டிய வேலையை நாம தான் செய்யணுமே தவிர அதை மத்தவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையற்ற மன அழுத்தம் தான் மிஞ்சும். சிலர் எப்பவுமே பாத்தீங்கன்னா யாரையாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களால் வாழ்வில் நீண்ட தூரம் போக முடியாது. ஒரு சில காரியங்கள் மத்தவங்க உதவியோட சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னும் போது கூட அந்த வேலை தாமதமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நாமளே செஞ்சோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைக்கும். சிலருக்காக காத்திருக்கிற நேரத்துல நாம உழைக்க ஆரம்பிச்சா கூட நாம அடைய வேண்டியதை சீக்கிரத்துல அடைஞ்சிடலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளுமே வைராக்கியமா உழைக்கணும். அப்படி நாம வைராக்கியமா உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மனிதன் இல்லங்க, கடவுளே நமக்கு உதவுறதுக்காக முன் வருவாரு. அந்த வைராக்கியத்தின் மறுபெயர் தான் ஊக்கம். ஊக்கம் நிறைந்த உள்ளத்தோடு யார் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். அவர்களால் மட்டும்தான் இவ்வுலகில் நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ முடியும். நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு யார் உதவுறாங்க உதவல, நம்முடைய மனசுல ஊக்கம் இருந்தது என்றால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் வாழ்வும் நம்மை தேடி வரும் என்பதுதான் நம் வள்ளுவர் நமக்கு அளிக்கக்கூடிய வாக்கு. இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். நன்றிகள்.